விஜய் ஒரு கோழை, அலைய பார்த்து பயப்படுறவன் எப்படி கடல்ல நீச்சல் அடிப்பான் அப்படின்னு மொத்த வன்மத்தையும் கொட்டிருக்காரு யூடியூபர் ரவீந்திரன். அவர்கிட்ட சமீபத்துல விஜயனுடைய அரசியல் நகர்வை பத்தி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, அவரு சினிமால வேணா கொடி கட்டி பறக்கலாம், அரசியல் எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. இவர் ஏன் இப்படி டீல்லயே விடுறாரு? தனக்கு ஏதோ மக்களால ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மக்களை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. உண்மையிலே தில்லான ஒரு மனுஷனா இருந்தா இந்த வருஷம் திமுக கூட இவர் போட்டி போட்டிருக்கணும். 2024 தேர்தல்ல ஏன் நிக்கல? 2026 வரைக்கும் எதுக்காக வெயிட் பண்ணும்? அதெல்லாம் தேவையே கிடையாது. உண்மையை சொல்ல போனா விஜயகாந்த பார்த்து இவர் இப்படி எல்லாம் பண்றாரு, ஆனா புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையாதான் இது மாறுது. ஆனா இவருடைய தலைவா படம் ரிலீஸ் ஆகும் போது ஜெயலலிதா அம்மையார் அதுக்கு ஒத்துக்கலாங்கும் போது அவங்களுக்கு அப்படியே அடிபணிஞ்சு போயிட்டாங்க. சோ இவரெல்லாம் வந்துட்டு எப்படி அரசியல் பண்ண போறாரு? தமிழ்நாட்டுல என்னதான் நடக்குது? அரசியல் கட்சி இவர் ஆரம்பிச்சதான் ஆரம்பிச்சாரு, ஆளுக்கு ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மொத்த வன்மத்தையும் கக்கியிருக்காரு ரவீந்தர்.